ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோல வீக்லி ப்ரொஃபைல்னா என்ன? அந்த வீக்லி ப்ரொஃபைல எப்படி வந்து டெய்லி பயாஸோட கம்பைன் பண்றது? ஸோ என்னென்ன மாரியான வீக்லி ப்ரொஃபைல் இருக்கு? ஸோ அத பேஸ் பண்ணி எப்படி ஃப்ரேம் பண்றது என்ட்ரீஸ அப்படிங்கிற பத்தியான ஒரு என்டையர் எஜுகேஷன் பர்ப்பஸான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி ப்ரொஃபைல்னா எந்த டே வந்து ஹை ஆஃப் தி டே இல்லைனா எந்த டே வந்து லோ ஆஃப் தி டே அந்த வீக்கில் ஃபார்ம் பண்ணுவான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ட்ரிஸை ஃப்ரேம் பண்ணுறது தான் வீக்லி ப்ரொஃபைலோட மெயின் கீ பாயிண்ட்டே. ஸோ அதில் வந்து மல்டிபிள் வீக்லி ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக். இந்த கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக் என்னென்னா டியூஸ்டே வந்து ஹை ஆஃப் தி வீக் இல்லைனா லோ ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஹையர் ப்ரைஸஸ்க்கு மூவ் ஆவான். ஸோ இதுதான் வந்து கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக். இந்த பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கீ லெவலில் டேப் பண்ணிவிட்டு டியூஸ்டே வந்து உங்களுக்கு ரிவர்சல் செட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி பயாஸுமே ஃப்ரேம் பண்ணிடலாம். டியூஸ்டே வந்து உங்களுக்கு ரிவர்சல்னு தெரிஞ்சதுனால வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு ஹையர் ப்ரைஸஸ் பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ டெய்லி பயாஸோட கம்பைன் ஆனதுனால வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே க்ரீன் சைட் தான் க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சதுனால நம்ம வந்து இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பை செட்டப்ஸ் ஏதாவது உங்கள் மாடல் பேஸ் பண்ணி கிடச்சிச்சின்னா உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக். நான் மறுக்க சொல்கிறேன், கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக் வந்து டியூஸ்டே வந்து ஒரு லோ ஆஃப் தி வீக் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கீ லெவலில் டேப் பண்ணிவிட்டு ரிவர்சல் கொடுத்து வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஹையர் ப்ரைஸஸ்க்கு மூவ் ஆவான். இது நான் பை சைடுக்கு போட்டிருக்கேன், அப்படியே நீங்கள் செல் சைடுக்கும் இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக். செகண்ட் வீக்லி ப்ரொஃபைல் வந்து மிட் வீக் ரிவர்சல். மிட் வீக் ரிவர்சல் நான் போன எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே டியூஸ்டே வந்து ஹை ஆஃப் தி வீக் லோ ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக்னு சொல்லியிருந்தேன். மிட் வீக் ரிவர்சல்னா வெனஸ்டே வந்து லோ ஆஃப் தி வீக் இல்லைனா ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராஸை நோக்கி அதுக்கப்புறம் வர டேஸ் வந்து மூவ் ஆச்சுன்னா அதுதான் வந்து மிட் வீக் ரிவர்சல். ஸோ இந்த பிக்சரில் கிளியராக பாருங்கள், வெனஸ்டே வந்து ஒரு கீ லெவலில் டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவர்சல் மாதிரி கொடுத்து வெனஸ்டேவே ரிவர்சலாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வெனஸ்டேவே நீங்கள் வந்து பை செட்டப்ஸ் பார்க்குறதுனா பார்க்கலாம் உங்கள் மாடல் அலைன் ஆச்சுன்னா. பட் தேர்ஸ்டே வந்து ஒரு கண்டினியூஷன் என்ட்ரி கிடச்சிச்சின்னா உங்களோட என்ட்ரிஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் பை சைடுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் செல் சைடுக்கும் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மிட் வீக் ரிவர்சல். தேர்ட் வீக்லி ப்ரொஃபைல் வந்து கன்சால்டேஷன் டூ ரிவர்சல். இந்த வார்த்தையிலே உங்களுக்கு தெரியுது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேஸ் வந்து கன்சால்டேட் ஆகும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 டேஸ் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு கீழே உள்ள டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுப்பான். ஸோ இதை பேஸ் பண்ணி டெய்லி பேஸ் கம்பைன் பண்ணி உங்களோட லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரிஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கன்சால்டேஷன் டூ ரிவர்சல். நான் ப்ரீவியஸாக சொன்ன ஒரு 3 மாடல் வந்து ஐசிடி சொன்னது. அது இல்லாமல் எக்ஸப்ஷனலாக உங்களுக்கு நிறையா நடக்கும். ஸோ அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் இந்த வீக்லி ப்ரொஃபைல் வந்தால் மட்டும்தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு அடிஷ்னல் கான்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ அட்லாஸ்ட் இட் கம்ஸ் அண்டர் ப்ரைஸை ரீட் பண்ணுறத பொறுத்து தான் உங்களோட வீக்லி ப்ரொஃபைலுமே நீங்கள் அலைன் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸப்ஷனல் கேசஸ் இந்த மாதிரியும் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து போன வாரத்தோட தேர்ஸ்டே கேண்டில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைடேவே உங்களுக்கு போன வாரம் ஃப்ரைடேவே உங்களுக்கு ரிவர்சல் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருச்சு. ரிவர்சல் செட் பண்ணி கொடுத்தோடனே நீங்கள் மண்டேவே நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை நான் டியூஸ்டே வந்து லோ ஆஃப் தி வீக் இல்லை ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ண உடனே தான் நான் என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி நடக்காது மோஸ்ட் ஆஃப் தி டைம். ப்ரைஸை ரீட் பண்ணுங்கள், ப்ரைஸை ரீட் பண்ணிவிட்டு உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ். இந்த மாதிரியும் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து வீக்லி ப்ரொஃபைலை பற்றி. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். நான் இந்த வீடியோவில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக் வந்து நம்ம முதல்ல பார்த்துருந்தோம். கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக்னா என்ன பார்த்துருந்தோம்னா டியூஸ்டே வந்து ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிவிட்டு வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து லோவர் ப்ரைஸஸ் போவான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சு அதில் எப்படி என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பாருங்கள், மண்டே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு. டியூஸ்டே ஒரு கீ லெவலில் டேப் பண்ணிவிட்டு ரிவர்சல் கொடுத்துருச்சு. வெனஸ்டே கேண்டில் சிஏஎஸ்டியுமே இங்கே கொடுத்துருச்சு. ஸோ இவ்வளோ நேரம் மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு கீ லெவலில் டேப் பண்ணிவிட்டு டியூஸ்டே வந்து ரிவர்சல் செட் பண்ணி கொடுத்துருச்சு. கொடுத்தோடனே நீங்கள் என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும்னா இது வந்து கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வீக். ஸோ வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே என்னோட பயாஸ், என்னோட டெய்லி பயாஸ் வந்து பியரிஷ், அதாவது செல் சைட் தான் மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு டெய்லி பயாஸுமே கிடச்சதுனால வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே 3 நாளுமே நீங்கள் வந்து கீழே இருக்கிற ட்ரான் லிக்விடிட்டி இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரான் லிக்விடிட்டி வரைக்குமே நீங்கள் வந்து செல் செட்டப் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து டியூஸ்டே வந்து ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுனால நீங்கள் அப்கமிங் டேஸ் வந்து செல் செட்டப்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெனஸ்டே இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இங்கே இருக்கிற அழகான ஒரு எஃப்இஜியில் டேப் பண்ணி நியூயார்க் டைமிங் கரெக்டாக 7 AM கேண்டல்னு நினைக்கிறேன் இது. டேப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரிஸ் போயிருந்தா இங்கே இருக்கிற ஒரு அழகான மூவை நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். இது வரைக்குமே உங்கள் ட்ராஸ் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து 2 ஆர்ஆர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அழகாக என்ட்ரிஸ் போயிருந்துருக்கலாம். இந்த மூவை நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நியூயார்க் டைமிங்கில் உங்களுக்கு வந்து லண்டன் டைமிங்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து நீங்கள் உங்களோட மாடல்ஸை ஃப்ரேம் பண்ணி இங்கே இருக்கிற அழகான மூவ்ஸை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து தேர்ஸ்டேவோட பிளான். அதே மாதிரி இங்கே ஃப்ரைடே எடுத்துக்கிட்டாலுமே நியூயார்க் டைமிங்கில் அழகாக இங்கே இருக்கிற ஒரு கன்சிக்யூட்டிவ் ஆர்டர் பிளாக்ஸை தொட்டுட்டு கீழே இருக்கிற ட்ரா லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் மூவ் ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி வந்து டெய்லி பயாஸுமே உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் வீக்லி ப்ரொஃபைலை வச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே நான் மார்க் பண்ணியிருக்க இந்த வயலட் கலரான ஒரு எக்ஸ்பேன்ஷனை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வீக்லி ப்ரொஃபைல் வந்து யூஸ் ஆகும். நான் ஏஎம் ட்ரேட்ஸோட வந்து பிடிஎஃப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். அந்த ஏஎம் ட்ரேட்ஸோட பிடிஎஃப்பில் இதை தாண்டி நிறையா விஷயங்கள் அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீக்லி ப்ரொஃபைலை பற்றி என்டையராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பிக் ஷவுட் அவுட் டு ஏஎம் ட்ரேடர்ஸ் பிகாஸ் அந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். அதே மாதிரி என்னோட பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு தரேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் திரும்பி சந்திப்போம். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் கனிஷபெக்ஸ்.